அனைவருக்கும் வணக்கம். இப்போ என் கைய பார்த்தீங்கன்னா, அவ்வளவும் கீறல் கீறலா இருக்கும். அதாவது என்னன்னா, நான் லவ் பண்ணும்போது ஒரு பொண்ணுக்காக இந்த கைய கீறினது, பிளேடால கீறினது. இந்த பதிவு எதுக்கு பண்ணுறேன்னா, என்னோட கூட வேலை பார்த்த பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அவன் இப்போ கைய கீறிட்டு, கையில் 6 தையல் போட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு. நான் கேட்குறேன், ஒரு பொண்ணுக்காக நம்ம எதுக்கு கையை கீறணும், எதுக்கு சூசைட் பண்ணணும்? நம்ம தேவையில்லாத நம்ம உடம்புலேயே நம்ம காயத்தை ஏற்படுத்துறது தேவையில்லாதது. அதேமாரி ஒரு பொண்ணுக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு பையன் விட்டு போயிட்டானா, ஏன் வேறு ஆண்கள் இல்லையா? ஒரு ஆண்கிட்ட கேட்குறேன், ஒரு பொண்ணு விட்டு போயிட்டுனா உலகத்தில் எத்தனை பெண்கள் இருக்குது? நம்ம வீட்டில் பெற்றோர்கள் நமக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. லவ் பண்ணுறதுனால கையை கீறதோ சூசைட் பண்ணதுலையாதோ எந்த ஒரு முடிவும் நம்ம காண முடியாது. அந்த முடிவுங்கிறது நமக்கு என்னென்னா, நமக்கு சாதகமாக அமையாத தவிர நம்ம உயிருக்கு ஆபத்தாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போ நான் கையை கீறியிருக்கேன். இதேமாரி குறுக்கால கையை கீறினா நரம்பு கட்டாகி ஏதாவது ஒரு சம்பவம் ஆயிட்டுனா, இல்லைனா தற்கொலை பண்ணியாச்சுன்னா என்ன அந்த பொண்ணு நல்லா தான் இருக்கும். இல்லை நீங்கள் பொண்ணு ஏதாவது ஒன்று பண்ணால் ஆண் நல்லா தான் இருக்கும். நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. நமக்கு பெற்றோர் நம்ம பெற்று வளர்த்து இத்தனை வருஷம் ஆக்கியிருக்காங்க. 25 வருஷம் வரைக்கும் நம்ம வளர்த்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நம்ம நல்லது செய்ய வேண்டாமா? அவங்களும் ஒரு சந்தோஷம் இல்லை. நம்ம பொண்ணை நம்ம பையனை நல்லா பார்த்துக்கணும், பையன் எல்லாமே நல்லா இருக்கணும், பிள்ளை நல்லா இருக்கணும், அவங்க வாழ்க்கை நல்லா இருந்த போது தான் நம்ம இறந்து போகணும் அப்படின்ட்டு அவங்களும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்போ அதை விட்டுட்டு நம்ம இப்படி தவறு பண்ணும்போது நானே இப்போ தான் யோசிக்கிறேன், நம்ம ஏன்டா இதை கைக்கணும்னு. இப்போ இந்த பதிவு எப்போயும் என் மனைவி பார்க்கத்தான் செய்வா. அவளுக்கு இது வரைக்கும் தெரியாது. நான் காமன்லேருந்து கீழே வந்தேன்னு அவளுக்கு தெரியும். ஆனால் அந்த பதிவு உங்களுக்கு எல்லார்ட்டுமே சொல்கிறேன், கரெக்டாக இருங்க. இப்படி ஒரு தவறு யாருமே பண்ணாதுங்க. அதை பண்ணிவிட்டு விபரீத முடிவில் வந்து முடியும். நன்றி.